அவர் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ 41 உயிர்கள் வந்து எங்களுடைய சொந்தங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு எங்கள் தளபதி வந்து 30 நாள் அமைதியாக தான் இருந்தார். எந்த ஒரு வீட்லேயுமே ஒரு வந்து கெட்டது நடந்ததுன்னா 30 நாள் நம்ம வீட்டில் வந்து அமைதியாக தான் நம்ம இருப்போம். அதுபோல் தான் தளபதியும் வந்து அமைதியாக இருந்திருக்கார். இப்போ இந்த சிறப்பு கூட்டம் வந்து நல்லபடியாக நடந்தது. எங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அது கரூர் நடந்த சம்பவங்கள் பற்றி எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. என்னென்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக இதுக்கு பிறகு அவர் வந்து மறுபடியும் நல்ல ஒரு முதல் எப்படி இருந்தாரோ அதே போல் ஆக்டிவாக வருவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எல்லாருமே அவர் கூட துணைக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்காது. ஒரு மாதம் ரொம்ப துவண்டிருந்தார் விஜய். இப்போ அதுக்கு நடுவில் ஒரு வீடியோ விட்டுருந்தா ரொம்ப டல்லாக பேசி வீடியோ விட்டுருந்தார். இன்னைக்கான ஸ்பீச்சில் ஒரு எனர்ஜி இருந்துச்சு. ஆமாம், எனர்ஜி 100% ஓப்பு இருக்குங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் தளபதி வந்து கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வந்துட்டார். இன்னும் வெளியில் வருவார். அவருக்கு பக்கபலமாக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். தமிழ்நாடே இருக்குது. இல்லை, அதை பற்றி வந்து இன்னும் வந்து அவர் வந்து பேசலை. இதுக்கு பிறகு தான் வந்துட்டு அதை பற்றிலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அவரோட ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு இடத்துலையும் எங்கெங்கே அரியலூரோ சரி, திருச்சியோ சரி, எந்தெந்த இடத்துல எவ்வளோ கூட்டங்கள் வந்தது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதாவது அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டது வந்து எத்தனை இடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க. லாஸ்ட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு கரூருக்கு வந்துட்டு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்து இந்த இடத்துல தான் பண்ணணுன்றது எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது கரூர் போகலைன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சம்பவம் நடந்தோன்னா என்ன சொல்லிட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு இல்லை பிரச்சனைகள் வந்து பெருசாகும், அதனால் நீங்கள் கிளம்புங்க சொன்னதோடு தான் அவர் வந்து கிளம்புனார். அதுவும் வந்து ரொம்ப மன அழுத்தத்தோட ரொம்ப வருத்தத்தோடு தான் அவர் வந்து அந்த பிளேஸ்லேருந்து அவர் வந்து கிளம்புனார். மறுபடியும் வந்து அவர் வந்து பார்க்கணும், மறுபடியும் கரூரில் போய் அந்த மக்களை போய் சந்திக்கணும்னா இன்ன வரைக்குமே அவருக்கு வந்து எந்தவித பர்மிஷனுமே கொடுக்கல.